வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறது தளபதி அவர்கள் லாஸ்ட் படமான ஜனநாயகம் பற்றி தான். இது தளபதி 69 அறிவித்த படம். இந்த படத்தை டைரக்டர் ஹெச் வினோத் மியூசிக்காக அனிருத் அமைச்சிருக்காரு. ஹீரோயின் பூஜா ஹெக்டேவா. இதில் இன்னும் பல ஸ்டாருங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. என்ன அது, இப்போ என்ன ஸ்டேட்டஸு, ரிலீஸ் எப்போ, எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்காக போடுங்க. இப்போ இஷ்யூ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல படத்தோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். செப்டம்பர் 2024 அறிவித்தாங்க. அப்போ டெம்பரரி டைட்டிலாக தளபதி 69 தான் வச்சுருந்தாங்க. ஜனவரி 2025 டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் ஆரம்பத்திலே அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆக பிளான் பண்ணாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் டிலே ஆகினதுனால ஜனவரி 9, 2026 போஸ்ட்போன் ஆச்சு. ஆனால் இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. சென்ட்ரல் ஆஃப் த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்? படத்தில் சில டைலாக்ஸு, சீன்ஸு, பாலிட்டிக்கு கண்டென்ட் இருக்குது, அதை கட் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனால் பட டீம் அதை ஏற்றுக்கல. கோர்ட்டு போனாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்க. ஜனவரி 21 ஹையரிங் போட்டாங்க. ஆனால் ரிலீஸ் டேட்டு ஜனவரி 9க்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் இல்லாமல் போச்சு. அதனால தான் ரிலீஸ் போஸ்ட்போன் ஆச்சு. இது தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. இது தளபதி விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் என்ட்ரி பண்ணுறதுனாலையும் இருக்கலாம். அவர் தமிழக வெற்றி கழகம் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் பாலிட்டிக் மெசேஜ் இருக்கலாம்னு ஸ்பெகுலேஷன் இருக்குது. சிபிஎஃப்சியுடனே டெட்லாக் ஆச்சு இருக்குது. லேட்டஸ்ட்டாக அப்டேட் என்னென்னா, படம் மேக்கர்ஸ் கோர்ட் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. படத்தை மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. சிபிஎஃப்சி ரிவ்யூ பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் கனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் சினிமா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஏப்ரல் 30, 2020 முன்னாடி படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. இப்போ இந்த கோர்ட்டு இன்றைக்கி ரிவைசிங் கமிட்டிக்கு படம் பார்க்குற போயிடறாங்க. இதையுமே இப்போ மதியம் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த படத்தை பார்க்காம மேலும் மேலும் ப்ராப்ளம் ஏற்படுத்துகிறாங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம பார்க்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை.